2026 ஒரு சிஎம் ஆகிறதுக்கு பெரும்பாலும் வாய்ப்பு இல்லை. சிம்பு வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு கூட்டு வர்றதே பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு. நிறைய வெற்றி படங்களை கொடுத்தவர். பட் இன்னைக்கு அவருக்கு பெருசாக மார்க்கெட் இல்லை. ஆனால் நீங்கள் 1000 கோடியில் ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னா யார் வருவார்? ஜெம் சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜே ஸ்ரீஜா. இன்னைக்கு நம்ம கூட வலைப்பேச்சு சந்தனன் சார் இருக்காரு. அவர்கிட்ட சினிமா சம்பந்தப்பட்ட பல கேள்விகளை கேட்க போறோம். வாங்க ஷோக்குள்ள போலாம். வணக்கம் சார். வணக்கம். விஜய் சாரோட ஜனநாயகன் படத்துல அட்லி, நெல்சன், அதுக்கப்புறம் லோகேஷ் கனகராஜ் இவங்க எல்லாருமே நடிக்கிறதா ஒரு நியூஸ் பரவிட்டு இருக்கு. உண்மையா நடிச்சா என்னென்ன மாதிரி கேரக்டர்ல நடிப்பாங்க? கேரக்டர்லாம் கிடையாது. ஒரு பாட்டில் ஒரு அப்பியரன்ஸ் கொடுக்குறாங்க, அவ்வளோதான். அது என்னென்னா, விஜயனுடைய கடைசி படம் ஒரு சென்ட் ஆஃப் பண்ணுற மாதிரி கடைசியாக அவரை வைத்து படம் எடுத்த இந்த 3 இயக்குனர்கள் 3 படமே வெற்றி படம்னு அவங்க நம்புகிறாங்க. ஸோ அதனால் இன்னொன்று அவங்களுக்குன்னு ஒரு ஃபேன்ஸ் கூட்டம் இருக்குது. இப்போ ஒரு டைரக்டருக்கும் ஒரு கூட்டம் இருக்கும். அந்த மாதிரி இவங்களுக்குன்னு ஒரு பெரிய கூட்டம் இருக்குது. ஸோ அவங்களுடைய விருப்பத்திற்கு இணங்க வராங்க படத்துக்கு. ஓகே சார். இப்போ தாவேகாக்கு நிறைய சப்போர்ட்டர்ஸ் தமிழ்நாட்டில் எந்த சைட் பார்த்தாலும் இப்போ சோஷியல் மீடியா தான் மெயின் ஒரு ஸ்ட்ரீமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில் முக்கால்வாசி பேர் தாவேகா சப்போர்ட்டர்ஸாக தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, இப்போது சப்போஸ் தளபதி 2026 தோத்துட்டாருன்னா மறுபடியும் படம் நடிக்க வருவாரா அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு உங்களோட பதில் என்னவா இருக்கும்? ஏதாவது இல்லை, 2026 ஒரு சிஎம் ஆகிறதுக்கு பெரும்பாலும் வாய்ப்பு இல்லை. ஏன்னா இப்போ ஒரு கூட்டணி கட்சியோட வந்தால் தான் ஒரு பெரிய பலத்தை பிடிக்க முடியும். அப்போ நீங்கள் எதிர்கட்சியாக வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அல்லது ஆளுங்கட்சியாக வந்தால் கூட முதல்வராக இவர் இருக்க மாட்டார், இன்னொருத்தர் இருப்பாருங்கிற சூழல் தான் இப்போதைக்கு இருக்குது. இன்னொன்று விஜய் மீட்டிங்களுக்கு பேச ஆரம்பித்து அவர் என்ன கருத்துக்களை முன்வைக்கிறாருங்கிறத பொறுத்து தான் இந்த கூட்டம் அதிகமாகுமா குறையுமான்னு நமக்கு தெரியும். ஏன்னா ஒருத்தரை 10 மேடையில் நீங்கள் கண்டினியூஸாக பார்த்துட்டிங்கன்னா அவங்க பேசுகிற விதத்தை வச்சே இந்த கூட்டத்தை ஏறும் குறையும். இது ரெண்டுமா நம்ம கடந்த காலங்களில் நிறைய பேரை பார்த்துருக்கோம். ஒரு இமேஜ் இருக்கும், அந்த இமேஜ் உடஞ்சிடும். தளபதிக்கு அப்படி தானே இருந்தது ரீசன்ட் டைம்ஸில். ஆமாம். ஸோ அது மாதிரிலாம் இருக்குது. பட் இவர் என்ன பண்ண போகிறாரு, எப்படி இவர் அரசியலை முன்னெடுத்து போக போகிறாருன்னு தெரியல. ஆனால் 2026 இவர் நிச்சயமாக முதலமைச்சர் பதவியில் உட்கார முடியாதுங்கிறது தான் அரசியல் வல்லுநர்களுடைய கணிப்பாக இருக்குது. அப்போ 2031 அதுக்கப்புறம் தேர்தல் 2029 வந்துடும். ஏன்னா ஒரே நாடு ஒரே தேர்தலில் 3 வருஷத்தில் எலெக்ஷன் வந்துடும். அப்போ 2029 மீண்டும் தேர்தல் வரும்போது ஒருவேளை அவர் ஜெயிச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்குள்ளே அந்த கட்சியை பலப்படுத்தி இன்னும் பல ஊர்களுக்கு போய் இன்னும் உறுப்பினர்கள் நிறைய பேர் சேர்த்தாருன்னு வைங்க, அதற்கு வாய்ப்புகள் இருக்குது. தெரியல, அரசியலை பொறுத்தளவுக்கு நம்ம எதையுமே கணிக்க முடியாது. ஓகே, அரசியலுக்கு வராரோ வரலையா, நான் படம் நடிப்பாரா மாட்டார், அதான் இப்போ கேள்வி. அதுக்கு வாய்ப்பு அது 69 முடியுது, அவ்வளோதான். சரி, 70 நடுவில் பேசிட்டு இருந்தாங்க. யாராவது சொல்லுவாங்க, விஜய் பேசணும் இல்லை. விஜய் சார் கிட்ட நீங்க தான் கேட்டு சொல்லணும். அவர் தான் உங்க வீடியோ பார்த்துட்டு தான் தூங்குன்னு இருக்காராம். அப்படியா? ஆமா சார், பல வாட்டி நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். ஓகே சார், இப்போ லோகேஷ் கனகராஜோட பர்த்டே அப்போ கார்த்திக் ஒரு ட்விட்டர்ல போஸ்ட் போட்டிருந்தாரு, டில்லி ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இதை பாக்குறப்போ அடுத்த படம் கைதி 2-ஆ இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கெஸ் பண்ணியிருந்தாங்க. லோகேஷ் கனகராஜோட அடுத்த படம் என்ன சார்? கைதி 2 தான். கரெக்டா? ஆமா ஆமா, அந்த படம் தானே. வேற ஏதாவது இல்லை, அவருக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேர் வெளியில் பெரிய கம்பெனிகள்லாம் பேசுகிறாங்க. பட் இருந்தால் கூட இந்த கைதி 2ங்கிறது என்றைக்கோ போடப்பட்ட ஒப்பந்தம். ஆக்சுவலாக கைதி பண்ணும்போது கைதி 2 நீங்கள் பண்ணணும்னு தான் அக்ரிமெண்ட் இருக்குது. அதுக்கிடையில் ஒரு பல விஜயை வச்சு படம் பண்ணுறது அப்படி பெரிய இடத்துக்கு போயிட்டார். அவர் போனோடனே பிரபு அந்த தயாரிப்பாளர் எஸ்ஆர் பிரபு நீங்கள் பண்ணிட்டு வாங்கணும் ஒரு முறையும் அவர் ஃப்ரீயாக விட்டுருந்தார். ஆனால் இந்த முறை அப்படி விட முடியாது, நீங்கள் என் படத்தை முடிச்சுட்டு போங்க அப்படின்ட்டாரு. ஸோ அதனால் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க, இந்த வருட எண்ட்லேயே ஸ்டார்ட். ஓகே சார், இப்போ இந்த AAA படம் ஒன்று வந்தது இல்லையா, சிம்பு சாரோடது. அந்த படத்தில் மதுரை மைக்கேல்னு ஒரு கேரக்டர் அந்த கேரக்டரை வச்சு தான் குட் பேட் அக்லி உருவானுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை பற்றி ஏதாவது? ஆமாம், அது அந்த படம் அவர் ஆதிக்க ரவிச்சந்திரனால நினச்ச மாதிரி எடுக்க முடியல. இப்போ நீங்கள் சொல்கிற அந்த கேரக்டர் அவர் பயங்கரமாக பிளான் பண்ணி வச்சுருந்தார். ஆனால் அன்னைக்கு தனுஷ் பெருசாக ஒத்துழைப்பு கொடுக்கல. அவர் அன்னைக்கு வேறு மாதிரி இருந்த ஒரு காலகட்டம். தனுஷை சிம்பு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு கூட்டு வர்றதே பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு. நான் கூட பல இடங்களில் சொல்லியிருக்கேன். ஒரு சன்ரைஸ் ஷாட்டு படத்தில், சன்ரைஸ் ஷாட்னா எப்போவும் காலையில் 5 to 6க்குள்ளே தான் எடுக்கணும். அப்போ தான் சன்ரைஸ் வரும், இந்த சில் அவுட்டில் எடுக்கலாம் நல்லாயிருக்கும். ஸோ அப்படி ஒரு ஷாட்டு எடுக்கணும்னு பிளான் பண்ணாங்க. ஆனால் 11 மணிக்கு முன்னாடி சிம்பு எந்திரிச்சதே கிடையாது. அப்போது
அந்த காட்சியை எடுக்கவே முடியல. அப்போ சிம்புட்ட என்ன பண்ணாங்க, உங்கள் வீட்டு மொட்டை மாடியிலே நாங்கள் எடுக்கிறோம், நீங்கள் இதுக்காகலாம் வர வேண்டாம், நீங்கள் தூங்கி எழுந்துச்சி வந்தால் போதும், தூங்கி எந்திரிக்கிற டயத்தை மட்டும் கொஞ்சம் முன்னாடி வச்சுக்கிங்க, உங்கள் வீட்டு மொட்டை மாடியிலே எடுத்துக்கிறோம்னு மொத்த யூனிட்டும் வந்து நின்றுடுச்சு. அப்போ கூட சிம்பு 10 மணிக்கு தான் வந்தார். ஸோ அப்படி தான் வந்து அந்த படத்தை ஆதிக்க ரவிச்சந்திரன் எடுத்தார். அதனால் வேறு வழி இல்லாமல் அந்த கேரக்டரை அவர் உள்ளுக்குள்ளே அடடா ஒரு நல்ல கேரக்டர் நம்ம இப்படி சாவடிச்சிட்டோமே நினச்சிட்டே இருந்தார். கரெக்டாக அஜித் வந்தோன்னா அதுக்காக அதெல்லாம் ரெடி பண்ணி போட்டு அதுதான் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே சார், இப்போ சிம்பு சாரோட பர்த்டே அன்னைக்கு வந்துட்டு 3 படத்தோட அப்டேட் ஒன்று வந்திருந்தது. அந்த 3 படத்தோட அப்டேட்டுமே வந்துட்டு எப்போ பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் ஃபேன்ஸ்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ கரண்ட்டாக என்ன பண்ணிட்டு இருக்காரு, அடுத்த படம் என்ன ரிலீஸ் ஆகும்? கரண்ட்டாக காசாகிரான் விளம்பரத்தில் நடிச்சுட்டு அதில் பார்க்குறதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்கள் பெரிய சிம்பு ரசிகா இருப்பீங்க போல இருக்கு. அப்படி இல்லை சார், அப்படியே சாமிங்காக இருக்கும்போது எந்த பொண்ணுக்கு எந்த பசங்களுக்கு தான் பிடிக்காது சொல்லுங்க. ஓகே, நல்லா இருக்கு, நிஜமாக அந்த ஆடு ரொம்ப நல்லா இருக்கு. அதான் இதுக்கப்புறம் வந்து STR 49 இந்த ராஜ்குமார் பாலகிருஷ்ணன் பார்க்கிங் படத்தோட டைரக்டர், அந்த படத்தை தான் பண்ணுறாரு. அதற்கப்புறம் வந்து STR 51 அஸ்வத் மாரிமுத்து படம் அதை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நடுவில் STR 50 எப்போ அப்படின்னா அது பெரிய ப்ராஜெக்ட். ஓகே. ஸோ அதனால் அதையும் அஸ்வத் மாரிமுத்து படத்தையும் ஒன்றா தான் பண்ண போகிறாங்க. ஸோ அப்படி ஒரு பிளானில் இருக்கார். அது வந்து 2026 ஜனவரியில் தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்களாம். STR 50 2026 ஜனவரியில் ஸ்டார்ட் பண்ணி அப்போ எண்டுக்குள்ளே வந்துருமா இல்லை 27 அந்த மாதிரி ஆயிருமா? வயசாயிட்டே போகுது சார், டக்கு டக்குன்னு படத்தை முடிச்சு விட்டு. அது கொஞ்சம் பெரிய படம், பாகுபலி மாதிரி ஒரு படம் அது. ஓகே, அதனால இன்னும் கொஞ்சம் ஏதாவது சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும், கேட்டு சந்தோஷப்பட்டுக்கோ. பாகுபலி மாதிரியா? பாகுபலி மாதிரியா? ஆமா. நிஜமா சார்? நிஜமா பாகுபலி மாதிரி படம் தான் அது. புராண கதை அந்த மாதிரி ஏதாவது ஹிஸ்டாரிக்கலும் வருது, இப்போ சமகால கதையும் வருது, ரெண்டுமா கலந்த படம் அது. ஓகே சார், நம்ம ஆல்ரெடி வந்துட்டு முன்னாடியே வந்து பேசியிருந்தோம். சங்கர் சார் வந்துட்டு வேல்பாரி வந்து எல்லா பார்ட்டுமே படம் எடுத்து எழுதி வச்சுட்டாரு, கதை எழுதி வச்சுட்டாரு அப்படின்ட்டு. நீங்கள் அதுக்கெலாம் சாத்தியமே இல்லை அப்படின்றது வந்து சொல்லியிருந்தீங்க. இப்போது அதான் சொல்லியிருக்காங்க, அடுத்த படம் வந்து சங்கரோடது வேல்பாரி தான், அவர் கதையெல்லாம் எழுதி முடிச்சிட்டாரு. இந்த படத்தில் யார் நடிக்கிறா, இதை பற்றின அப்டேட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. படமே எடுப்பாரான்னு யாரு நடிக்கிறாருன்னு கேட்டீங்க. சொன்னாலும் கேட்க மாட்டாங்களே சார், மறுபடியும் கொஸ்டின் மார்க் அதை தான் கொடுக்குறாங்க. தெரியல, ஏன்னா இப்போ ஒரு அந்த படம் ஒரு 50 கோடி 60 கோடி பட்ஜெட்டில் எடுக்கிறாங்க அப்படின்னா கட்டாயமாக எடுத்துருவாங்கன்னு நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கெல்லாம் இன்றைக்கி சங்கர் மார்க்கெட்டும் ஒரே அடியாக கீழே போயிடல. ஒரு 60 கோடி 70 கோடியில் அவரால் ஒரு படம் பண்ண முடியும், தயாரிப்பாளர்கள் வருவாங்க. ஆனால் நீங்கள் 1000 கோடியில் ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னா யார் வருவா? நீங்கள் தொடர் ஹிட்டு கொடுத்து இப்போ இந்தியன் 2 ஹிட்டு, இந்தியன் 3 எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, கேம் சேஞ்சர், இந்தியாவிலே பெரிய ஹிட்டு அதுதான் அப்படின்னா 1000 கோடி ஒருத்தர் வந்து நம்பி போடுவார். இப்போ அப்படி எந்த சூழலுமே இல்லையே, அப்போ எப்படி கொண்டு வந்து கொடுப்பாங்க? அதனால் அது பெரும்பாலும் அந்த படத்துக்கு வாய்ப்பு இல்லை. ஓகே சார், இன்னொன்று என்னென்னா பூரி ஜெகநாத் அப்படின்ற ஒரு டேரக்டர் இருக்கார்ல, அவர் வந்துட்டு விஜய் சேதுபதி கிட்ட கதை சொல்லியிருக்காங்க. கதை வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு, ஒரே சிட்டிங்கில் வந்து விஜய் சேதுபதி ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ்லாம் வந்துருக்கு. இதை பற்றி ஏதாவது? அப்படி ஒரு நியூஸும் இல்லை, மாறாதான் அந்த நியூஸ் வந்திருக்கு. என்னென்னா பூரி ஜெகநாத் விஜய் சேதுபதி கதை சொல்லி அந்த கதையை அவருக்கு பிடிக்காம நான் உங்கள் படம் பண்ணல சார்னு தான் வந்துருக்கு. எனக்கு நாங்க பாக்குற கார்டு கூட நான் சைட்ல போட சொல்றேங்க. நான் சத்தியமா இது நானா கிரியேட் பண்ண கொஸ்டின் இல்லை. அந்த இதெல்லாம் இருப்பாங்களே சில பேர் வந்துட்டு அந்த மூவி ஃபாலோவர்ஸ்லாம் இருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கவங்களே வந்துட்டு அந்த மாதிரி தான் போட்டிருக்காங்க. ஒரே சிட்டிங்லேயே வந்துட்டு கதை பிடிச்சிருச்சு ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்னு. ஒரே சிட்டிங்ல கதை பிடிக்கலன்னு அவர் தெலுங்குல வந்து ஒரு மணிரத்னம் மாதிரி ஒரு டைரக்டர் பூரி ஜெகநாத், நிறைய வெற்றி படங்களை கொடுத்தவர். பட் இன்னைக்கு அவருக்கு பெருசாக மார்க்கெட் இல்லை. ஸோ இந்த நேரத்தில் தான் அவர் விஜய் சேதுபதியை கூப்பிட்டு கதை சொல்லியிருக்காரு. பட் அந்த கதை விஜய் சேதுபதிக்கு பிடிக்கல, அதனால் பண்ணலை. அதுதான் தகவல்.